கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கூப்பிடும்போது இதோ நான் இருக்கிறேன், பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய எல்லா உபத்திரவங்களையும் நீக்கலாக்கி விடுகிறார், நீக்கி போடுறார். கஷ்டங்களை, துன்பங்களை, வியாதிகளை, வேதனைகளை எல்லாவற்றையுமே தேவன் விலக்கி போட அவர் நல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறோம். ஆமேன்னு சொல்லுகின்ற தினத்தில் நீங்கள் கூப்பிடும் வேளையில், நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கிற வேளையில் கர்த்தர் உங்கள் உபத்திரவங்கள்லேருந்து உங்களை விடுவிக்கிறவராக இருக்கணும், பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிறவராக இருக்க. இன்றைய தினத்தில் எதற்காக நீங்கள் போராடி ஜெபித்து கொண்டிருக்கலாம், எந்தாவது ஒரு தேவைக்காக இன்றைய தினத்தில் நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். அதில் ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அதுலேருந்து பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. இன்றைக்கு ஒரு அற்புதங்களை நீங்கள் காண போகிறீங்க. அதை தான் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் விசுவாசி மகனே, உன்னை தேவன் மீட்டு கொண்டு வருவார் எல்லா உபத்திரவத்திலிருந்தும். நீ கூப்பிடும் போது உங்களுக்கு ஒரு பதில். அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவத்திலும், பிள்ளைகள் கஷ்டப்படுற பிரயாசத்தில் அவங்கள அழுது கொண்டிருக்கிற காரியங்கள்லேருந்து நான் விடுவித்து அவர்களை பாதுகாத்து அவங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன். நம்புங்க, இந்த நாளில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.